ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் கூட இவ்வளோ ருசியாக கிடைக்காது கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 கப் சின்ன வெங்காயம், 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதை மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் அலாசி வச்சிருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நாம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 5 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.